இந்திய பெருங்கடல் தீவான டியாகோ கார்ஷியோவில் உள்ள பிரிட்டன் அமெரிக்கா கூட்டு இராணுவ தளத்தை நோக்கி ஈரானின் பாலஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டது. அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டது மட்டுமல்லாமல் அது தன்னுடைய எல்லைகளை தாண்டி, அதாவது 2000 கிலோமீட்டர் மட்டுமே பாயும் என கணக்கிடப்பட்ட அந்த ஏவுகணைகள் இன்று 4000 கிலோமீட்டரையும் தாண்டி ஏவப்பட்டுள்ளது, பாய்ந்து சென்றுள்ளது. இந்த தகவல் இன்று இணையம் முழுவதும் ஒரு ஆகப்பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது ஈரானின் நிலைத்தன்மையையும் ஈரானின் போர் தந்திரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு செயலாக காணப்படுகின்றது. இது ஈரான் இன்னும் வீழவில்லை, ஈரான் ஒரு ஆகப்பெரும் சக்தியாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தலைவலியாக மாறி நிற்கின்றது. உண்மையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதலின் வெளிப்படையான தீவிரத்தை இது காட்டுகிறது. குறிவைக்கப்பட்ட இலக்கு தாக்கப்படவில்லை, ஆனால் போர் தொடங்கிய பிறகு இவ்வளவு நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்று இஸ்ரேல் இராணுவம் IDF தெரிவித்துள்ளது. அப்படியென்றால் இந்த முதல் முறை தாக்குதல் ஒரு ஆகப்பெரும் சக்தியாக ஈரான் வளர்ந்திருப்பதை காட்டுகின்றதா, அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் இதற்கு ஒரு பதில் தாக்குதலை மேற்கொள்ள போகின்றதா? இது இன்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கலங்கமான செயற்பாடாகவே காணப்பட்டாலும் இந்த செயற்பாடின் மூலமாக ஈரான் இன்னும் வீழ்த்தப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஏவுகணை ஏவியதை ஈரான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. ஈரானிய ஊடகங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு ஊடகங்களை மேற்கோள் காட்டியே இது குறித்து செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த தோல்வியுற்ற தாக்குதலில் விளைவுகள் மற்றும் இது எதிர்காலத்தில் மற்ற சாத்தியமான இலக்குகளுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து நிபுணர்கள் இப்போது ஆராய்ந்து வருகின்றனர். உதாரணமாக பெர்லின், பாரிஸ் மற்றும் லண்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைநகரங்கள் எதிர்காலத்தில் குறிவைக்கப்படலாமா என்பது இன்று ஒரு ஆகப்பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது குறித்த ஆய்வுகளில் அத்தனை நாடுகளும் இறங்கியுள்ளது. இந்நிலையில் லண்டனை அடையும் திறன் கொண்ட நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியுள்ள கூற்றை உறுதிப்படுத்துவதற்காக எந்த மதிப்பீடும் இல்லை என்று பிரிட்டன் அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை திட்டம் நீண்ட காலமாக சர்வதேச கண்காணிப்பின் மைய புள்ளியாக இருந்து வருகின்றது. தனது ஏவுகணை மேம்பாடு முற்றிலும் தற்காப்பு சார்ந்தது மற்றும் தேசிய தடுப்பு உத்தியை அடிப்படையாக கொண்டது என்று ஈரான் கூறினாலும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன்களில் ஏற்படும் முன்னேற்றங்கள் பிராந்திய பாதுகாப்பு சூழல் மாற்றக்கூடும் என்று விமர்சிக்கின்றார்கள் விமர்சனையாளர்கள். ஈரானின் அணுசக்தி லட்சியங்கள் குறித்த கவலைகளை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்கள் தாக்குதலை தொடங்கிய போது மேலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தன. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதல் தாக்குதலை மேற்கொண்டதன் காரணத்தினால் இந்த சாத்தியக்கூறுகள் என்று சாத்தியமற்ற விடயங்களாக மாறி நிற்கின்றது. அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரான் ஒரு பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்து வைத்துள்ளது. ஈரான் என்று சரணடைய மறுத்துள்ளது. ஈரான் பழிவாங்கும் படலத்தின் உச்சகட்டமாக ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் மத்திய கிழக்கில் இல்லாமல் அழிப்பதே எங்கள் நோக்கம் என்று மாறியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்ற நிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டுள்ளது. இன்று ஈரான் முன்னெடுக்கும் இத்தகைய செயற்பாடுகளும், ஈரானது இந்த போர் தந்திரங்களும், ஈரானது இத்தகைய தாக்குதல்களும் ஈரான் இந்த பழிவாங்கும் படலத்தில் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்பதையே காட்டுகின்றது. டியாகோ கார்ஷியோ கூட்டு படைத்தளம் அமைந்துள்ள தீவான சாகோஸ் தீவுகள் ஈரானில் இருந்து சுமார் 3800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பாலஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டது குறித்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் CNN போன்ற நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் எந்த ஏவுகணைகளும் அதன் இலக்கை அடையவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று நடுவானில் தோல்வியடைந்ததாகவும் மற்றொன்று அமெரிக்க போர்க்கப்பலால் இடைமறுத்தி தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தகவல்கள் துல்லியமானவை என்று மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லி வந்தாலும்
இது குறித்து தெளிவான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக மாறி நிற்கின்றது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல நாடுகள் இப்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது என்றும் ஈரான் இத்தகைய செயற்பாடுகளை செய்வதன் மூலமாக இத்தகைய ஏவுகணைகளை உருவாக்க திட்டமிட்டிருந்ததை கடந்த ஆண்டே வெளிப்படுத்தியதாகவும் இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது. இஸ்ரேல் இராணுவத்தின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஐமீர் சாகோஸ் தீவுகளை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்ட பிறகு சமூக ஊடக வீடியோவில் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் 4000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய 2 நிலைகளை கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குவதற்காக ஏவப்படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் அவற்றின் தாக்குதல் வரம்பு ஐரோப்பாவின் தலைநகரங்களை கூட அடையும் என்று அவர் கூறியிருந்தார். பெர்லின், பாரிஸ் மற்றும் ரோம் ஆகிய அனைத்து நகரங்களும் நேரடி அச்சுறுத்தல் எல்லைக்குள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாதுகாப்பு நிபுணரும் பிரிட்டன் கூட்டுப்படை கட்டளையகத்தின் முன்னாள் தலைவருமான ஜெனரல் சர் ரிச்சர்ட் பெரான்ஸ் உட்பட்ட மற்றவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவை அனைத்தும் ஈரானின் ஏவுகணை இருப்பு மற்றும் அவை எட்டும் தூரம் குறித்து மறு மதிப்பீடு செய்ய நிர்பந்தித்துள்ளன என்று தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பு ஈரான் ஏவுகணைகள் வெறும் 2000 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பாயும் திறன் கொண்டவை என்று அவர்கள் நம்பியதாகவும், இன்று ஈரான் 3800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்குவதற்கு அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியதன் மூலமாக அது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய 4000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்றும், அந்த ஏவுகணைகள் இன்று பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் பலர் தெரிவித்து வருகின்றனர். ஈரான் இதுவரை தனது பாலஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு தானே ஒரு வரம்பை விதித்து கொண்டதாகவும் அவற்றின் வரம்பை 1240 மைல்களாக மட்டுப்படுத்தியதாகவும் கூறி வந்தது. இதன் பொருள் இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் எல்லைக்குள் இருந்தது, ஆனால் ஐரோப்பா இல்லை என்பதாகும். ஆனால் இது ஒரு அரசியல் ரீதியான தேர்வு என்றும் ஏவுகணைகளை தயாரிப்பதில் உள்ள தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளால் அல்ல என்றும் இராணுவ தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் மறைந்த அயத்துல்லா அலி கமேனி 2021 ஆண்டு குறிப்பிட்டிருந்தார். அவர் இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தலை தொடர விரும்பினார், ஆனால் ஈரானின் இலக்கில் இல்லாத ஐரோப்பாவை அச்சமடைய செய்ய விரும்பவில்லை. இருப்பினும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசு தொலைக்காட்சியில் கூறுகையில் IRGC கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அந்த ஏவுகணையின் தூரம் குறித்து விவரங்கள் எதையும் அவர் வழங்கவில்லை. இப்பொழுது இந்த விவரங்களும் இந்த ஏவுகணை எவ்வளவு தூரம் பாயும் என்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து விட்டோம். ஒட்டுமொத்த உலகமும் இன்று ஈரானின் இத்தகைய ஏவுகணைகளை பற்றிய பயத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றது. ஈரான் இன்று ஒரு ஆகப்பெரும் செயலை செய்து காட்டியிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஒரு நேரடி சவாலை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரங்கள் கெடு கொடுத்த நிலையில் அந்த 48 மணி நேரங்கள் இன்று முடிவடைந்து விட்டது. இப்பொழுது அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? அடுத்த கட்ட தாக்குதல்கள் எப்படி இருக்க போகின்றது? அமெரிக்கா தாக்கினால் ஈரான் அதற்கு பதிலடியாக பல இடங்களை தாக்கும் என்றும், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் பொருளாதார மையங்கள் அனைத்தும் சிதைக்கப்படும் என்று ஈரான் நேரடியான சவாலை விடுத்திருந்தது. அப்படியென்றால் இன்னும் என்ன நடக்கப் போகின்றது? அடுத்த 24 மணி நேரத்துக்குள் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது? பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.